நம்முடைய திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வதேச விவகாரங்கள்ல வல்லுநர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் ஆர்.கே, ஹவு சிக்னிபிகன்ட் இஸ்? ஹரி, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இதுல எனக்கு தோன்ற சில விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு, இந்த தீவிரவாதத்தை வந்து எங்க நடந்தாலும் அது தீவிரவாதம் தான் என்ற அந்த ஒரு துணியில் தான் இது முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறது. தீவிரவாதத்தை ஒரு நாடும் வந்து நிச்சயமாக சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ உலகம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவிர அவர்கள் மட்டும் என்ன வேணா பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதை தீவிரவாதம் என்று விളിக்க மாட்டார்கள். ஆனால் இங்க வந்து இப்ப பஹல்காம் தாக்குதலுக்கும் அதே நேரத்துல அந்த பாகிஸ்தான்ல நடந்த பலூச்சிஸ்தான்ல நடந்த தாக்குதலுக்கும் அது வந்து ஏறத்தாழ ஒரு ஒப்பீடு அளவில் வந்து சொல்லும் போது அது மறுபடியும் ஹைஃபனேட் ஆகுது. எப்படி அமெரிக்கா வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற ஹைஃபனேட் திரையை பார்க்கிறதோ அப்படியே தான் எஸ்சிஓ மாநாட்டில் கூட அது ஹைஃபனேட் திரையை பார்க்கிறார்கள் என்பது என்னை பொறுத்தளவில் வந்து அது ஸ்டெப் டவுன் என்று நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இரண்டாவதாக, இந்த நாடுகள் அத்தனையும் ரஷ்யா உட்பட இருக்கின்ற நாடுகள் வந்து இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் இதில் வருகின்ற பிரச்சனை என்னவென்றால் யாருமே பாகிஸ்தானை நேம் பண்ணவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தளவு வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் என்று இந்தியாவில் நடக்கின்ற இந்த ஒரு சர்ச்சை இருக்கிறது இல்லையா, இந்த சர்ச்சை என்று மாற்ற இந்த ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்களே, அதுல பெரிய அர்த்தம் இல்லை என்று நான் காண்கிறேன். என்றால் அப்படி ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் டெஃபினட்டாக இந்தியாவினுடைய அந்த தன்மையை வைத்துக் கொண்டு இந்தியா வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லயே ஏறத்தாழ தேர்ட் லார்ஜஸ்ட் இக்கானமியாக இருக்கிறது உலகத்திலே. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து இந்தியாவுக்கு இதை விட பெரிய ஒரு இடத்தில் தான் இந்தியாவை வைத்திருக்க வேண்டும். அதை நான் காணவில்லை. அது எனக்கு நிச்சயமாக இது ஒரு செட்பேக்காகத்தான் தெரியுதே தவிர நிச்சயமாக இது ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியவில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஹைஃபனேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் என்றால் ஒரே அளவுகோல்ல வச்சிருந்தாங்க. நம்ம பல இனங்கள் டீஹைபனேஷனை கோரியிருக்கோம். இந்த ஹைஃபனேஷனை பத்தி விரிவா விளக்குங்க. நீங்க சொல்வது ரொம்ப சிக்னிபிகன்ட். முதல் வரி பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம், அடுத்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பாகிஸ்தான்ல நடந்த பலுச்சிஸ்தான் நிகழ்வுல கண்டனம். இதுல வந்து ஒரு ஈக்குவேட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? பிளஸ் நீங்க சொன்னது போல பாகிஸ்தான நேம் பண்ணியிருந்தா அது வந்து இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கும். அதுதான் உண்மையான ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நீங்க பார்ப்பதா புரிஞ்சுக்கலாம். ஆமா, நிச்சயமா. அதாவது இப்போ நாம பல வருட காலங்களாக ஏறத்தாழ வாஜ்பேயி காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலத்திலிருந்து அந்த சமயத்துல அதாவது ஏறத்தாழ ஒரு 96ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அதுக்கு முன்னால் நம்ம ஒரு பலவீனமான நாளா தான் இருந்தோம். பொருளாதாரமாக உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த நிலையில் இருந்தோம்னு. நம்மளுடைய கோல்டை எடுத்து கொண்டு போயிட்டு அடகு வைக்க வேண்டிய நிலையில் வந்து இந்தியா தள்ளப்பட்டது என்றெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னால வருகின்ற காலகட்டத்தில் வந்து ரொம்ப கான்சியஸாக நம்மளுடைய பல வெளியுறவுத்துறை செயலாளர்கள் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரானாலும் சரி, பிரதமரானாலும் சரி, ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த அதாவது பாகிஸ்தான்ல இருந்து நம்மளை வேறுபடுத்திக் கொண்டு நம்ம இன்னொரு நாடு, நம்ம இதை விட நம்ம ஒரு ரீஜனல் சூப்பர் பவர் என்றதை வந்து ரொம்ப ஆணித்தனமாக நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்ட அந்த தருணம் என்று பாத்தீங்கன்னா 96ல எஃபர்ட் ஆரம்பிக்கிறது. ஏறத்தாழ ஒரு 2006-07ல வந்து அது வந்து முடிவாகிறது. இந்த டீஹைஃபனேஷன், அதாவது நாம் எப்போ இந்தியாவை பத்தி பேசும்போது பாகிஸ்தானை பற்றி பேச நிறுத்துகின்ற அந்த தருணம் பாத்தீங்கன்னா இந்த 96ல இருந்து ஆரம்பித்த எஃபர்ட் அது ஏறத்தாழ ஒரு 10 வருட காலத்துக்கு பின்னாடி அது வந்து ஃப்ரொட்டேஷன் ஆகுது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அவர் ஏதோ காரணத்துக்காக இந்தியா பாகிஸ்தான் என்றே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. இப்ப கூட அவர் வரதா இருந்தது, இப்போ வரவில்லை என்று சொல்கிறார்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி வரதா இருந்தது இந்தியாவுக்கு. அப்படி வரும்போது கூட அவர் பாகிஸ்தானுக்கு முதல்ல போயிட்டு தான் அப்புறம் தான் இந்தியாவுக்கு வருகிறாரு, அதாவது இந்த குவாட் சமிட்டுக்கு வருகிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் ஹைஃபனேட், அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே தளத்தில் இருக்கிறோம் என்று. அதாவது இந்தியா உலகத்தில் இருக்கின்ற 3வது பெரிய பொருளாதாரம், உலகத்தில் ஏறத்தாழ ஒரு 5th 6th லார்ஜஸ்ட் ஆர்மி வைத்திருக்கின்ற, மிலிட்டரி பவர் வைத்திருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற ஐடி பவர் ஹவுஸ் என்று சொல்கிற ஒரு நாடும் எங்கேயோ அதல பாதாளத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு இக்கானமியே வந்து பாகிஸ்தான் இக்கானமியோட பெரிதா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு நாடு கூட கம்பேர் பண்ணி இவர்கள் பேசுவது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இழிவான செயல் என்று பார்க்குங்க. ஏறத்தாழ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து சைனாவும் செய்திருக்கிறது. சைனா தான் எஸ்சிஓல வந்து நிச்சயமாக சைனா தான் மேலோங்கி நிற்கிறது. நீங்க அந்த படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அனைவரும் புட்டின் உட்பட இருக்கிற நபர்கள் வந்து எல்லாருமே வந்து ஷீனுடைய அந்த கடைக்கன் பார்வையை தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு இடத்திலும் மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம்
வந்துதான் பாத்தீங்கன்னா நிச்சயமாக இவர்கள் 3 பேரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக நல்லா கண்குளர நான் பார்த்தேன், நன்றாக இருந்தது. நரேந்திர மோடி ஜோக் கிராக் பண்றாரு, இவங்க 3 பேர் சிரிக்கிறாங்க. அதன் பிறகு புட்டின் கூட பேசுறாரு, அதன் பிறகு ஷியோட பேசுறாரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நன்றாக இருந்தது. ஆனால் அதை தாண்டி when it comes to substance பார்க்கும்போது இது இந்தியா பாகிஸ்தான் மறுபடியும் ஹைஃபனேட் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் பல இடங்களில் தீவிரவாதம் நடந்துட்டு இருக்கு. இதற்கும் விக்ரம் மிஸ்ரி நம்முடைய வெளியுறவு செயலர் மிக தெளிவாக கூறுகிறார்கள். அதாவது இந்தியாவும் பாகிஸ்தான் சீனாவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு கூட சைனா இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்து வந்தது. இந்த மாதிரி ஒரு தீர்மானம் என்று பார்த்தால் மறுபடியும் இந்தியாவில் நடக்கின்ற ஒரு தீவிரவாத செயலும் பாகிஸ்தானில் நடக்கின்ற ஒரு தீவிரவாத செயலும் ஒண்ணு என்ற அந்த அளவுக்கு முன்னெடுத்து சென்றார்கள். அதையும் இன்னைக்கு அவர்கள் சரி வைத்திருக்கிறார்கள். அதை ரெசல்யூஷனாக போடுகிறார்கள். இதுல பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் என்னதான் வந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் என்ற இடத்துல தான் நிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஒரு முகமது முய்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ, எந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தான் பிரதமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ, அதை விட ஒரு அளவுக்கு இந்திய பிரதமருக்கு கொடுத்திருக்கிறார் என்பது என்னை பொறுத்தவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. என்னை பொறுத்தவர்களுக்கு அது இந்தியா இதை விட எவ்வளவோ இட் டிசர்வ்ஸ் என்பதுதான் என்னுடைய ஒரு சப்மிஷனாக இருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.